ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம். ரீசண்டாக எனக்கு ஒருத்தர் வந்து எங்களோட பேசினாரு. எனக்கு தெரிஞ்சவர் ரொம்பலாம் பழக்கம் கிடையாது, பட்டு எனக்கு ஒரு 6 மாதம் மேபி 1 இயராக கூட எனக்கு தெரியலாம். 1 இயர் வச்சுக்கோமே, 1 இயராக எனக்கு அவரை தெரியும்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து எப்படின்னா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவார். அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. இதுக்கு தான் ரொம்ப வளரக்கூடாதுங்கிறது. எட்டி பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க, மேலெல்லாம் இடிக்குது. ஸோ அவர் என்னன்னா, அவர் வந்து அட்வைஸ் பண்ணுவார் மற்றவங்களுக்கு. இப்போ அவனுக்கே வந்து ஒரு 30 வயசு 32 வயசு, இல்லைன்னா அது கம்மியாக கூட இருக்கலாம். அவர் என்ன அட்வைஸ் பண்ணுவார்னா, சீதனம் வாங்கக்கூடாது, டவுரி. கல்யாணம் கட்டும்போது அந்த கேர்ள் சைட்ல இருந்து நம்ம சீதனம் வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து அவர் சும்மா அட்வைஸ்னா ஆரம்பரவனுக்குலாம் அட்வைஸ், யங் பாய்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம், டே கல்யாணம் கட்டினெல்லாம் வாங்காதீங்கடா அப்படி இப்படின்னு அவர் அசால்ட்டாக பேசுவார். அடிக்கடி பேசுவார். நானும் நினைக்கிறது, ஓ தம்பி நல்ல பையன் போல இருக்கு, நல்ல கேரக்டரு, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாதுங்கிறான். அவங்க வீட்டில் பார்த்தாலும் கூட எதுவுமே இருக்காது. ஒரு சின்ன டிவி இருக்கும், ஒரு பெட் இருக்கும், அவ்வளோதான். ஃபேன் இருக்கலாம், ஃபேன் இல்லாமல் இருக்காதுல்ல, ஃபேன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் அந்த தம்பி. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் அந்த பையன் மேலே ஒரு டவுட். அவங்க ஒரு கார் வச்சிருக்காங்க, புது கார், ஒரு டொயோட்டா வண்டி ஒன்று வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட், இந்த காரை பற்றி கொஞ்சம் நம்ம விசாரிப்போம் அப்படின்னு ஆர்டிஓவில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லி இந்த அவர் வண்டி நம்பரை கொடுத்து ஃபுல் டீட்டெயிலில் நான் எடுத்தா வண்டியெல்லாம் இவட பேரில் தான் இருக்குது. அந்த பேங்க் லோனு இது எதுவும் கிடையாது. ஃபுல் கேஷ் கொடுத்து எடுத்திருக்காங்க. பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கேஷ் கொடுத்து எடுத்தது இவர் கிடையாது, அவர் ஒய்ஃபோட அப்பா சீதனமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த காரை ஒரு 13 lakhsக்கோ 14 lakhsக்கோ எடுத்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். 14 lakhsக்கு இவர் அந்த காரை சீதனமாக வாங்கிட்டு, எப்படியும் கார் ஒரு 10-14 lakhsக்கு வாங்குறவங்க சீதனமாக பணமோ நகையோ வாங்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. 100% வாங்கியிருப்பாங்க. நீ வாங்கிட்டு மற்றவங்களுக்கு எப்படி நீ அட்வைஸ் பண்ண முடியும்? நீ டவுரி வாங்காத, நீ வந்து அந்த கேர்ள் சைட்ல இருந்து, நீ கல்யாணம் கிட்ட போற கேர்ள் சைட்ல இருந்து எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு நீ எப்படி அட்வைஸ் பண்ண முடியும்? நீ ஏன் பொட்டத்தனமா, இதுக்கு பேர் பொட்டத்தனம். பொம்பளைங்க வீட்டில் இருந்து சீதனம் வாங்குறது. இப்போ நம்ம சொல்லிக்குவோம், இல்லை அவங்க அப்பா அம்மா அவங்க அன்பா கொடுக்குறாங்க அப்படின்னு. அன்பா கொடுத்துட்டு போட்டோம், நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ காருங்கும் போது, நகைங்கும் போது, பணங்கும் போது அது யாருக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா சம்பந்தப்பட்ட அந்த ஆண், அந்த மேல்ங்கிற அந்த நபரை மட்டும்தான் வந்து சேரும். ஏன்னா அந்த கேர்ள் வந்து நான் ஒரு ஸ்கூட்டியோ ஒரு சைக்கிள் கூட ஓட்டி பார்த்தது கிடையாது இந்த 1 இயர். அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. கல்யாணம் எப்போ ஆச்சு அந்த டீட்டெயிலாம் எனக்கு தெரியாது, பட் எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸோ அப்போ நீ ஆம்பளையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க் அங்கே வருது. ஆம்பளைன்னா என்ன பண்ணணும்? நீ உழைச்சி நீ வாங்கணும். அஃப்கோர்ஸ் ஒரு கேர்ள், ஒரு லேடி ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுக்க கூடாதுங்கிறது இல்லை, வாங்கி கொடுக்கலாம். அது எப்போ வாங்கி கொடுக்கணும், எப்படி வாங்கி கொடுக்கணும்னா, என் ஹஸ்பண்ட் என்ன நல்லா வச்சிருக்கிறான், என்ன ஹாப்பியாக வச்சிருக்கிறான், என் பிள்ளைகளை ஹாப்பியாக வச்சிருக்கிறான், எங்கள் அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்கிறான்
அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட், உன்னை பத்தி ஒரு ட்ரஸ்ட் வரும்போது அவ உழைச்சி காசு இல்ல அவ சேர்த்து வச்ச காசுல உனக்கு வாங்கி கொடுக்குறா பாரு, அது கெத்து. அது உனக்கு உன் லைஃப்ல ஒரு படியை மேல வர மாதிரி, அது கெத்து. உன் வைஃப், என் ஹஸ்பண்ட் என்ன நல்லா வச்சிருக்கான், இல்லைங்க இதை நான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன், இது என்னோட கிஃப்ட், உங்களுக்கு நீங்க வேணும்னாலும் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிறது கெத்து. நீ வாங்கி அவங்க வீட்டுல இருந்து வாங்கி கொடுக்கும் போது, அது கல்யாணத்துக்கு டவுரியா கொடுக்கும் போது பொட்டத்தனமா வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க, உனக்கு வெக்கம் இல்லையா? அந்த ஒரு நபரை பத்தி மட்டும் நான் பேசல. இன்னைக்கு இந்தியாவில் அப்படி நிறைய நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது, சென்னையில நடக்குது, நம்ம ஏரியாக்குள்ள லோக்கல்ல நடக்குது. ஸோ நான்லாம் கல்யாணத்துக்கு எதுவுமே வாங்கலைங்க, எதுவுமே கிடையாது, எதுவுமே வாங்கல. நாம உழைச்சி நம்ம பொண்டாட்டி நம்ம பிள்ளைங்க நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறதுங்கிறது தான் கரெக்டான ஒரு ஆம்பளை காலை. என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் அப்படிதான் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் அப்படிதான் இருக்காங்க. வீடியோ எடுக்கிறது கூட என் ஃப்ரெண்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவரும் அப்படிதான் ஹார்ட் ஒர்க் தான் பண்றாரு. காலையிலேயே வந்துடுவாரு, ஈவினிங் 9 மணி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவார். அவர் உழைச்சி தான் அவர் வீடு கட்டினாரு, அவர் உழைச்சி தான் அவர் வண்டி வாங்கினாரு. ஸோ ஆம்பளைங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாருமே அப்படிதான், யாருமே இந்த சீதனம் வாங்கி எதுவும் பண்ணி அந்த பணத்தில் வந்துட்டு ஜாலியாக குஷியாக இருக்கிற ஆட்கள் யாருமே கிடையாது. எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி, என்னதான் பேக்ரவுண்டு நல்ல பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, தே மைட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், கோல்டன் ஸ்பூன், பிளாட்டினம் ஸ்பூன், எந்த ஸ்பூன்லேயே வேணாலும் அவங்க பிறந்துட்டு போட்டோம். ஆனாலும் அவங்க அப்பா அம்மாவோட பேக்ரவுண்டு நல்லா இருந்தாலும் கூட, உதாரணத்துக்கு ஷெரீஃப், அமுதன், தீபக், என் ஃப்ரெண்ட்ஸாக சொல்லலாம் எல்லாரும், மெராண்டால்ஃப், எல்லாருமே சொல்லலாம், பாபி, ஸ்டான்லி, எல்லாருமே வந்துட்டு they all born in a wonderful family, such a wealthy ஃபேமிலியில் தான் அவங்க எல்லாருமே பிறந்தாங்க. பட் அவங்க அப்பா அம்மாவை நம்பி யாருமே இருக்கல, எல்லாமே அவங்களே ஓன் மணி அவங்க ஏர்ன் பண்ணி அதில் பிஸ்னஸில் அந்த காசை போட்டு அதை மல்டிப்ளை பண்ணி 3 காரு 4 காரு 4 வீடு 3 வீடு அப்படின்னு எல்லாருமே நல்லா தான் இருக்கும். ஸோ ஆம்பளைங்கும் போது பொண்டாட்டியோட படுத்தா மட்டும் போதாது, அவங்க வீட்டில் ஏதாவது கொடுக்குறாங்களா, அந்த பிள்ளைக்கு ஒரு நகை, ரைட்டு நீ சும்மா போகாதம்மா ஒரு நகையை போட்டுப்போ, இந்த ஒரு 10 பணம் போட்டுப்போ 50 பணம் போட்டு போனா அது வேற மேட்டர். நீ அதுலேயும் கையை வைக்கிற, நீ அவங்க கொடுக்குற பணமும் போதாதுன்னு அதுலேயும் கையை வைக்கிற, அதுவும் போதாதுன்னு காரு வேற, ஏசி, என்ன பொட்டடா நீ? இந்த மாதிரி ஆம்பளைங்கெல்லாம் பொட்டையனுங்க, சரியான 1ஆம் நம்பர் பொட்டையனுங்க. பொட்ட பாடுகள் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது. என்ன மயிருக்கு உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் இந்த காசுக்காக தான். அதுல வேற பந்தாவா சொல்லிக்கிறாங்க, இல்ல சார் நான் இந்த கார் வச்சிருக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்கோடா வச்சிருந்தேன், நீ மயிரை தான் வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு வாக்ஸ்வாகன் வச்சிருந்தார், அதுக்கு முன்னாடி டொயோட்டா வச்சிருந்தார். டேய் உனக்கு வயசே ஒரு 30 தான் இருக்கும், நீ எப்படி இத்தனை கார் வச்சிருக்க முடியும்? என் வயசுக்கே நான் ஒரு 5-6 கார் தான் பார்த்துருக்கேன், 6 காரோ 7 காரோ தான் நான் வாங்கி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மிஞ்சி போனால் ஒரு 7-8 இருக்கலாம். உன் வயசுக்கு ஒரு கார் வாங்கினா, ஒரு காரை 4 வருஷம் வச்சிருந்தாலும் கூட, ரெண்டு கார் இருந்தாலும் கூட பரவாயில்ல. அந்த கார் வாங்கினேன், இந்த கார் வாங்கினேன். நீ எதுக்குமே செட் ஆகாதவங்கிறது உன்னோட நான் பழகின கொஞ்ச நாள்லயே எனக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, வெட்டி பந்தா காட்டுறவங்க, பொண்டாட்டி பணத்தில் வாழ்றாங்க. இன்னொருத்தர் இருக்கிறான் இங்கே இந்த பக்கம், இந்த சைடு, இப்போ நான் போகிற பக்கம், இப்போ நான் தாம்பரம் பக்கம் போய்கிட்டு இருக்கேன், அந்த சைடு ஒருத்தர் இருக்கிறான். அவனும் அப்படிதான், பொண்டாட்டி சீதனத்தில் ப்ரீஸாலாம் வாங்கிட்டான், ஒரு சாவுக்கு போதுப்பாங்க, போய்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். இருப்பா போகலாம்.
ஸோ ஆம்பளையா இருக்கணும். அவங்க வீட்டை பணத்தை வாங்கிட்டு ஒரு இடத்த எடுத்துட்டு அதில் வீடை கட்டி அது கீழே கடையை கட்டி அதில் ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு நான் என் சொந்த பணத்தில் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு பந்தா காட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பொண்டாட்டி இல்லைன்னா இவர் கிடையாது. இப்போ நான் கூட என் பொண்டாட்டி இல்லைன்னா நான் கிடையாது. பணத்தில் சொல்லுங்க. என் ஒய்ஃப், அவங்க பேர் பிரசன்ஷியா ரொக்ஸானா, நாங்கள் ஷார்ட்டாக கிரேஸ் அப்படின்னு கூப்பிடுவோம் எல்லாருமே. அவங்க இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவர் வந்து கடவுள் வந்து ஒருத்தவங்களை அனுப்புவார். நல்ல நண்பர்கள் கொடுப்பாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நல்ல வயசு இருப்பாங்க, நல்ல பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யங் ஏஜ்ல இருந்தே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அதே மாதிரி ஆஸ் யூஸ்வல் நான் சொல்ற மாதிரி இது வரைக்கும் பேக் பைட் பண்றவங்க என் கூட இருந்தது கிடையாது. ஸோ ஐ ரியலி ஹேவ் அ வண்டர்ஃபுல் ஸ்டார் அப்படிதான் நான் சொல்லணும். அதனால அது மாதிரி எனக்கு நல்ல வைஃப். அவங்க வந்து சாதாரணமான ஒரு படிப்பறிவோட இருந்த என்ன இத்தனை டிகிரி, இங்க பாக்குறவங்களாம் என்ன பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இத்தனை டிகிரி, ஒரு டாக்டரேட். ஸோ நல்ல வைஃப் கிடைக்கணும். அந்த வைஃப் மூலமா நல்ல பணம் கிடைக்குதான் நம்ம எதிர்பார்க்க கூடாது. நல்ல வைஃப் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற கூடியதா இருக்கிற வைஃப் கிடைக்கிறது ரொம்ப நிறைய பேருக்கு இருப்பாங்க. நல்ல வைஃப் இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாமே நல்ல வைஃப்ஸ் தான். எல்லாமே அவங்க ஹஸ்பண்டுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடியவங்க, அப்படிதான். ஸோ வெரி ஹாப்பி. இந்த மாதிரி எதிர்பார்க்கறத விட்டுட்டு அதுங்க எவ்வளவு கொண்டு வரும், அதுக்கு பிறகு நம்ம அதை வச்சு நம்ம எவ்வளவு இன்னும் கறக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்கறத விட்டுட்டு இனி வர்ற யங்ஸ்டர்ஸ், பாய்ஸ், வீடியோ பார்க்குறவங்க உங்க மாமனார் வீட்டில இருந்து, அதாவது நீ கல்யாணம் கிட்ட போற அந்த அந்த கேர்ள்ட வீட்டில இருந்து உனக்குன்னு ஆசையா ஏதாவது கொடுத்தாங்கடா, அது நம்ம வேணும்னு சொல்லக்கூடாது. அது அவங்கள வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக அவங்க கொடுக்குற எல்லாத்தையுமே வாங்கக்கூடாது. சரி அவங்க தான் கொடுத்தாங்க அதனால நான் வாங்கினேன், அது இன்னும் கேவலமா இருக்கும். ஏதாவது ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு செயினை போடலாம், ஒரு ரிங் போடலாம், உனக்கு வந்து ஏதாவது அந்த மாதிரி பெருசா நம்ம எதிர்பார்க்கறதுங்கிறது தான் தப்பு. அது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. பெருசா எதிர்பார்க்கறதுங்கிறது வந்துட்டு பெரிய தப்பு. தட் இஸ் ஈக்குவல் டு டவுரி. ஸோ டவுரிங்கிறத வந்துட்டு ஒட்டு மொத்தமா நம்ம சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த நாடு பேர்ல எனக்கு மறந்து போச்சு. கல்யாணம் கட்டணும்னா ஆண் சைட்ல இருந்து அந்த மேல் சைட்ல இருந்து கேர்ள் சைடுக்கு டவுரி கொடுப்பாங்க. அதுதான் கரெக்ட். அதுதான் கரெக்ட். ஏன்னா நம்ம தாய்க்கு பிறகு நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க வந்து நம்ம ஒய்ஃப் தான். பிள்ளைங்க கூட இருக்காது. ஸோ அந்த ஒய்ஃபை வந்து நம்ம வந்து ஒரு பணம் தர்ற பொருளா பார்க்கறத விட அவங்க நம்ம மேல ஒரு அன்பு செலுத்துறாங்களோ அதை நம்ம டபுளா செலுத்தணும். அப்படிதான் நம்ம வாழ பழகணும். அதுதான் வருங்கால இந்தியாவுக்கும் நல்லது, இந்த சொசைட்டிக்கும் நல்லது. ஓகே, ஸோ இதை வந்து ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கோங்க, ஏத்துக்காதீங்க ஐ டோன்ட் பாதர். ஏத்துக்காங்க பத்தி நான் எதுவும் கவலைப்படுறது இல்லை. அவன் எனக்கு மயிறு மாதிரி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏத்துக்கிறவன் யூ வில் பி பிளஸ்ட். ஓகே பாய்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை, டேக் கேர்.